ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MK's Crochet. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி மினி ரோசஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடியது. பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறோம். இது 2 லீஃப் இருக்கிற மாதிரி நான் அதை ரெடி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இதை வந்து நம்ம பேக்கில் வந்து அந்த க்ரோஷே பேக் போடுறோம்ல, அதில் கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை கிட்ஸோட ட்ரெஸ்ஸில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை பேக் சைடு நீங்கள் வந்து ஒரு பேண்டு அட்டாச் பண்ணி பேண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பசங்களோட ஹெட் பேண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்டிக் பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி கலர் கலராக செஞ்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரோசஸ் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி காட்டன் யான் எடுத்திருக்கேன். அதாவது ஒயிட் அண்டு க்ரீன், லீஃபுக்கு க்ரீனும் ஃப்ளார் வந்து ஒயிட்லேயும் நான் பண்ண போகிறோம். இப்போ இதுக்கு நீடில் பார்த்திங்கன்னா ஹூக் சைஸு 2.5 mm ஹூக் எடுத்திருக்கேன் அண்டு சிசர். வாங்க இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் யான் எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கலர் வந்து ஃப்ளாருக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 4 செயின் போட்டுக்கோங்க. 4 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அந்த செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போடணும். ஒரே ஒரு டபுள் க்ரோஷே மட்டும் போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 3 செயின், இதுலேருந்தே 3 செயின் போடணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு லூப் இருக்கும், அதில் ஒரு டபுள் க்ரோஷே. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு டபுள் லூப் இருக்கும், அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணி இங்கே ஒரு டபுள் க்ரோஷே. இப்போ இது வந்து நமக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். நான் இங்கே வந்து ஒரு 10 பெட்டல் இருக்க மாதிரி போட போகிறேன். ஸோ மறுபடியும் ஒரு 3 செயின், ஒரு டபுள் க்ரோஷே. இதே தான் கடைசி வரைக்கும் இதே தான். உங்களுக்கு எத்தனை பெட்டல் வேணுமோ, பெட்டலுக்கான பேஸ் இது. ஸோ இது வந்து எத்தனை பெட்டல் வேணுமோ அத்தனை பெட்டல்கள் வந்து நம்ம போடணும். இது வந்து ஈவன் நம்பராக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இல்லை பெட்டல் எனக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ இந்த ரோஸுக்கு இந்த சைஸுக்கு எனக்கு 10 இருந்தால் போதும். நான் 10 பெட்டல்ஸ் மட்டும் போடுறேன். ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இது வந்து 10 பெட்டல்ஸ்க்கான பேஸ் இது. 1 2 3 4 5 6 7 8 9 10 போட்டிருக்கேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், 2 செயின் போட்டுட்டு இதை அப்படியே திருப்பிக்கங்க பேக் சைடு. திருப்பிட்டு இப்போ இந்த ஹோல் இருக்கும், அதாவது நம்ம செயின் போட்டதுக்கும் அந்த டபுள் க்ரோஷே போட்டதுக்கும் இடையில் அந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு டபுள் க்ரோஷே 7 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். அந்த இடத்துல ஒரே இடத்துலையே அந்த ஹோல் உள்ளே மட்டும் விட்டு, அதில் செயின்லேயே அதிலே இன்சர்ட் பண்ணாமல் டைரெக்டாக அந்த 2 செயினுக்கும் அந்த டபுள் க்ரோஷே இருக்கு இல்லையா, அதுக்கும் நடுவில் 7 டபுள் க்ரோஷே வந்து இந்த இடத்துல நீங்கள் போடுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரோஸ் மேக்கிங் தான், யார் வேணாலும் பண்ணலாம். பேசிக் ஸ்டிச்சஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் பண்ண முடியும். போட்டுட்டு இப்போ இந்த இடத்துல 7 போடுங்க. போட்டுட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இது இருக்கும், நமக்கு ஒரு ஹோல் மாதிரி தெரியும். அந்த இடத்துலையே அங்கே ஒரு செயின் போட்டுருந்துருப்போம் இல்லையா, அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல ஹோல் தெரியும் பாருங்க எனக்கு. ஸோ 7 போட்டாச்சு. போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும், இந்த இடத்துல நம்ம இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு இந்த ஒரு பெட்டலை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு பெட்டல் க்ளோஸ் ஆகிடும். ஸோ அடுத்த பெட்டலுக்கு அதே மாதிரி அந்த நடுவில் இருக்க ஹோலில் ஒரு 7 டபுள் க்ரோஷே நம்ம போடணும். இது வந்து நீங்கள் கலர் கலராக செஞ்சு நம்ம இந்த கிளிப்பு இருக்கும்ல, சின்ன கிளிப்பு இருக்கும்ல, அதில் அட்டாச் பண்ணி கூட பசங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு விடலாம். இல்லை ஹேர் பேண்டில் வந்து ஒரு பஞ்ச், ஒரு 3 ரோஸ் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இதில் லீஃபோடு இருக்குது. ஸோ 3 ரோசஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அது ஒரு பஞ்ச் ஆஃப் ரோசஸ் மாதிரி இருக்கும். பேசிக் கலர்ஸில் ஒரு ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ இந்த மாதிரி ஏதாவது 3 கலர்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பஞ்ச் வச்சு நம்ம எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நான் 7 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணி ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இப்போ இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், 8 பெட்டல் மட்டும் போட போகிறோம். லாஸ்ட் இருக்க 2 இதை வந்து ஸ்பேஸை விட்டுடுங்க. 8 ஃபுல்லாக 8 பெட்டல் மட்டும் போட்டால் போதும். இப்போ நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் 8 பெட்டலுக்கும் போட்டுட்டேன்.
மீதி அந்த லாஸ்ட்டில் இருக்க 2 மட்டும் விட்டுருக்கேன். ஸோ எக்ஸஸில் வந்து இந்த ஒரு செயின் மட்டும் போட்டு எக்ஸஸாக இருக்க யானை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிட்டு இந்த இடத்த நல்லா இழுத்து டைட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 பெட்டல்ஸ் வந்துருச்சு. இப்போ நாம் அடுத்து வந்து இதில் லீஃப் அந்த 2 ஸ்பேஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து லீஃப் வந்து ஃபில் பண்ண போகிறோம். லீஃபுக்கு நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இந்த க்ரீன் கலரில் வந்து என்ன பண்ணுங்கள், இந்த 2 லீஃபுக்கும் வந்து இந்த இடத்துல தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ லீஃபில் அந்த க்ரீன் கலரில் ஒரு இந்த மாதிரி ஒரு நாட்டு ஸ்லிப் நாட் போடுவோம் இல்லையா, போட்டு வச்சுட்டு இந்த சென்டரில் இன்சர்ட் பண்ணுங்கள். நம்ம முதல்ல இன்சர்ட் பண்ண மாதிரியே சென்டரில் இன்சர்ட் பண்ணி இந்த எக்ஸஸ் யானை எல்லாமே உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணியே ஸ்டிச்சஸ் போட்டோம்னா அது கட் பண்ண வேண்டியிருக்காது. அந்த இடத்துல ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ரவுண்ட் ஸ்பேஸு, அதில் ட்ரிபிள் க்ரோஷே தெரியும். 2 தடவை யானை ஒரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சிங்கிள் க்ரோஷே போட ஆரம்பிப்போம் இல்லையா, அதான் அது. ட்ரிபிள் க்ரோஷே வந்து 3 போடணும். கண்டினியூஸாக 3 ட்ரிபிள் க்ரோஷே அதே இடத்துல அதே ஸ்பேஸில் அப்படியே போடுங்க. ட்ரிபிள் க்ரோஷேனா 2 தடவை யானை ஒரு பண்ணணும். பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 லூப் எடுக்கணும், அடுத்து 2 லூப் எடுக்கணும், அதுக்கு அடுத்து 2 லூப் எடுக்கணும். அவ்வளோதான். பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, ஆல்ரெடி இருக்குது, பார்த்துக்கோங்க. வீடியோ பார்த்துட்டு இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி 3 ஸ்டிச்சு 3 ட்ரிபிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு பைக்காட் ஸ்டிச் போடணும். பைக்காட் ஸ்டிச்சுன்னா 3 செயின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா அந்த இலையோட நுனி இருக்கும் இல்லையா, அந்த இடம் மாதிரி நமக்கு ஒரு ஷேப்பு கிடைக்கும். அதுக்கு பேர் பைக்காட் ஸ்டிச். 3 ஸ்டிச்சு போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் ஸ்லிப் ஸ்டிச் போட்டோம்னா அதுக்கு பேர் பைக்காட் ஸ்டிச்சு. அது ஒரு பைக்காட் ஸ்டிச் போட்டுட்டு இன்னும் 3 ட்ரிபிள் க்ரோஷே போடணும். அந்த லீஃபோட ஷேப் வந்து கரெக்டாக வர்றதுக்காக அந்த இடத்துல பைக்காட் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? இப்போ இதே மாதிரி 3 ட்ரிபிள் க்ரோஷே அந்த இடத்துல போடுறோம். இதே மாதிரி போட்டுட்டு அந்த கேப் இருக்கும் இல்லையா, நம்ம ஏற்கனவே இன்சர்ட் பண்ணி போட்டோம்ல, அந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு 2 செயின் போட்டுக்கணும். 2 செயின் போட்டு இதை அப்படியே அடுத்த பெட்டலுக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இன்னொரு லீஃபுக்கு அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதாக அந்த இடத்துல. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன், அந்த 2 லீஃபையும் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதான். ஈஸியாக வந்து அதே மாதிரி ஒரு 3 டபுள் க்ரோஷே, ட்ரிபிள் க்ரோஷே அண்ட் பைக்காட் ஸ்டிச்சும் ஒரு 3 டபுள் க்ரோஷே போட்டு லீஃபை கம்ப்ளீட் பண்ணி இங்கே இன்சர்ட் பண்ணி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு இந்த எக்ஸஸாக இருக்க க்ரீன் யானையும் கட் பண்ணி எடுத்துருங்க. முடிஞ்சா கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த இங்கே இருக்கிற ஒயிட் அண்ட் க்ரீன் யானை வந்து நாட் போட்டுட்டு இதை உள்ளே விட்டு செக்யூர் பண்ணிவிட்டு எக்ஸஸ் யானை கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணி விட்டுடுங்க. விட்டுட்டு இதை வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ எல்லாம் லீஃபும் முடிச்சாச்சு, பெட்டல் ஃப்ளாரோட பெட்டலும் போட்டாச்சு. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது வந்து நம்ம பேக் சைடு. இப்போ பேக் சைடு வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இப்படி அழகாக மடித்து விட்டு இந்த இடத்துல இப்படியே சுற்றி கொண்டு வாங்க. அது ஏற்கனவே வந்து நம்ம போட்டிருக்க ஷேப்பே பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், ஃப்ளோரலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குல்ல. அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அது அதே ஷேப்புக்கு இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிட்டிங்கன்னா அழகாக ரோஸு கம்ப்ளீட்டட். அவ்வளோதான். இதில் வேணால் நீங்கள் சென்டரில் ஏதாவது ஒரு பீடோ இல்லை ஸ்டோனோ எது வேணாலும் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த சென்டரை மட்டும் கொஞ்சம் லைட்டாக முறுக்குன மாதிரி விட்டுட்டு இந்த லீஃபையும் நல்லா இது பண்ணி எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். ஈஸியாக, ரொம்ப ஈஸியாக ஒரு உட்காந்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 5 to 8 மினிட்ஸில் இந்த ரோஸ் பண்ணிடலாம். நம்ம கலர் சாய்ஸ் உங்களுது தான். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ரெக்கார்ட் ஆகாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி நார்மல் நீடில் எடுத்து ஒயிட் கலர் த்ரெட் எடுத்து இந்த இடத்துல ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா எல்லாமே வந்து செக்யூர்ட் ஆகிடும். அது நான் ரெக்கார்ட் ஆகாமல் விட்டுருச்சு, சாரி. இது என்ன பண்ணுங்கள், இங்கேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாக உள்ளே எடுத்து அந்த பக்கம்
2 பக்கமும் இங்கேருந்து அந்த பக்கம், அங்கேருந்து இந்த பக்கம் கொடுத்து எடுத்திங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செக்யூர்ட் ஆகிடும் ஃப்ளார். இல்லை எனக்கிட்ட வந்து க்ளூ கன் இருக்குன்னாலும் க்ளூ கன் வச்சு கூட நீங்கள் ஒட்டிடலாம். ஒட்டினாலும் சேஃபாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம சேனலில் க்ரோஷே கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்டில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.